மினாவில் இந்திய ஹஜ் பயணிகளுக்கான தங்குமிடம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டுமென மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமை முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை தடை நீட்டிப்பு. வக்ஃப் விவகாரத்தில் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பாஜக எந்நாளும் அம்பேத்கருக்கு எதிரி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. அம்பேத்கர் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் நெகிழ்ச்சி. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் நிலைத்திட உறுதியேற்போம் என சூளுரை. தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் கூற முடியாது என்றும் விளக்கம். பாஜக கூட்டணி அமைந்தால் அதிமுகவிலிருந்து விலகுவதாக நான் சொல்லவே இல்லை. பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் விளக்கம். கேப்டன் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் சிங்கம் என்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பார். விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து மூத்த சகோதரரைப் போல அடிக்கடி நலம் விசாரித்தார் என்றும் எக்ஸ் தளத்தில் பிரேமலதா நெகிழ்ச்சி. பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்த திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும். கட்சியை அழிப்பதற்காக வந்த நோய்க்கிருமிதான் அவர் என்றும் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆவேசம். "2026 தனித்துதான் போட்டியிடுவேன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் வென்று ஆட்சியை அமைக்கும். 2வது இடம் யாருக்கு என்பதிலேயே தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவும் தான் போட்டி இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றார். ஸ்ரீ மகா அவதார் பாபாஜியின் குகையில் அண்ணாமலை தியானம். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நகர செயலாளர் KS முகமது கனி ராஜினாமா. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் பாஜக திமுக இடையே வாக்குவாதம். இரு தரப்பினரிடையே நேரிட்ட மோதலில் தள்ளுமுள்ளு.
மதுரையில் ஆய்வுக்கு சென்ற பெண் கோட்டாட்சியரை மிரட்டிய விவகாரம். பாஜக முன்னாள் நிர்வாகி மீது கூடல்புதூர் போலீசார் வழக்கு பதிவு. தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் வெள்ளம். கொடைக்கானல், ஒகேனக்கல் உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட்டம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னையில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் சதமடித்த வெப்பநிலை. அதிகபட்சமாக ஈரோடில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெப்பத்தை தணித்த மழை. நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் திடீர் கடல் சீற்றம். கடைகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. கோவை மாவட்டம் சூலூரில் கிரிக்கெட் மட்டையால் இளைஞர் அடித்து படுகொலை. 100 மீட்டர் எடுத்துச் சென்று வீசிய நண்பரை கைது செய்த காவல்துறை. பெரம்பலூர் அருகே பேரளி பகுதியில் பள்ளியின் விடுதி வளாகத்தில் மாணவியை கடித்து குதறிய வெறிநாய். கன்னம் மற்றும் வாய் பகுதிகளில் காயமடைந்த மாணவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை சைதாப்பேட்டையில் வளர்ப்பு நாய் கடித்ததில் 5 வயது சிறுமி படுகாயம். 7 இடங்களில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல். அமலாக்க மற்றும் குற்றப்புலனாய்வு போலீசாரின் அதிரடி சோதனையில் 8 பேர் அதிரடி கைது. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மலர் மரியாதை செலுத்தினர். நாட்டின் முதல் மாநிலமாக தெலங்கானாவில் பட்டியலின சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு. கல்வி, வேலை வாய்ப்பில் உரிய வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என காங்கிரஸ் உறுதி. அயோத்தி ராமர் கோயிலின் பிரதான கோபுரத்தில் நிறுவப்பட்ட கலசம் நகரம் முழுவதும் எதிரொலித்ததாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மகிழ்ச்சி. பதினான்கு வருடங்களாக பிரதமர் நரேந்திர மோடிக்காக வெறுங்காலில் நடந்த ஹரியானாவைச் சேர்ந்த பாஜக தொண்டர். பிரதமராகி தன்னை சந்திக்கும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்றிருந்த நிலையில் ஷூ வாங்கி கொடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லி பல்கலைக்கழக லட்சுமிபாய் கல்லூரியின் சுவற்றில் மாட்டுச்சாணம் பூசிய முதல்வர் பிரத்யூஷ். வீடியோ வைரலான நிலையில் ஒரு ஆய்வுக்காக நடவடிக்கை என பதில். நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். அமெரிக்காவில் தங்குவதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் 30 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும்.
சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. எலான் மஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிடுக என டெஸ்லா போராளிகள் போஸ்டர். நிச்சயம் முயற்சிப்பேன் என எலான் மஸ்க் கிண்டலாக பதில். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கும் மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்திருக்கும் ரெட்ரோ திரைப்படம். படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என படக்குழு அறிவிப்பு. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடிக்கும் குபேரா திரைப்படம் ஜூன் 20ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு.